الرؤوف الرحيم وعلى آله وصحبه وسلم صلاة ترزقنا بها حجا مبرورا وسعيا مشكورا وعملا مقبولا وذنبا مغفورا وتجارة لن تبور عدد خلقك ورضا نفسك وزنة عرشك ومداد كلماتك يا ذا الجلال والإكرام. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ரமதானுடைய சங்கையான மாதத்தில் பிற 25வது நல்ல நாளில் உயர்ந்த அல்லாஹுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் நம்மையெல்லாம் தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலங்கள் அதிகமான ரமலான்களை அடைகிற நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆனினுடைய 29வது அந்த ஜுசுவை நாம் இன்றோடு நிறைவு செய்திருக்கிறோம். நாளைக்கு 30வது ஜுசுவினுடைய பாதி 27ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் உல்லுஹாலிருந்து தமாம் செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒவ்வொரு சூறாக்கள் நிறைவு செய்யப்பட்டது. நேற்று தபாரக்கினுடைய ஆரம்ப சூரா சூரத்துல் முல்க் ஏற்கனவே ஓதப்பட்டாச்சு. இன்னைக்கு சூரத்துல் கலம்,
அதுக்கப்புறம் சூரா அல் ஹாக்கா, அதுக்கப்புறம் சூரத்துல் மஆரிஜ், அப்புறம் சூரத்துல் நூஹ், சூரா நூஹ் ஓதணும். அதுக்கப்புறம் சூரத்துல் ஜின்னு, அதுக்கப்புறம் சூரா அல் முஸம்மில், அதுக்கப்புறம் அல் முதஸ்ஸிர், அதுக்கப்புறம் சூரா அல் பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அந்த இது ஓதணும். அதே மாதிரி லா உக்ஸிம் கியாமா, லா உக்ஸிம் பியௌமில் கியாமா அது ஓதணும். அதே மாதிரி சூரா அத்-தஹ்ர் அதை ஓதணும். கடைசியாக அல் முர்சலாத் ஓதி முடிச்சோம். இறைமறை குர்ஆனினுடைய இந்த சூறாக்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மைக்குரியது. சூரத்து தஹர் படைப்பினுடைய மகத்தான செய்திகளை அது எடுத்துச் சொல்லும். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மதுகூரா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பான். மனிதர்ல நம்ம எப்படி அவனை நம்ம உருவாக்கணும்னு சொன்னா, எங்கிருந்து உருவாக்கணும்னு சொன்னா, அவன் லம் யகுன் ஷைஅன் மதுகூரா, அவன் சொல்லப்படுகிற ஒரு பொருளாகவே இல்லை, அப்படிதான் அவன் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் விந்தாக, அதுக்கப்புறம் கருவறைக்குள் சென்று கருவாக உருவாகி நான் யாரு தெரியுமான்னு கேட்கிறான். ஆனா அவன் முதல்ல உள்ள ஆள் யாருன்னா, நம்ம வாசல சொல்ல போனா நோ அட்ரஸே இல்லாம தான் கடந்தான். லம் யகுன் ஷைஅம் மதுகூரா. அதுக்கப்புறம் இன்னா ஹலக்னல் இன்சான, நாம தான் அவனை படைச்சோம். மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நபித்தலிஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, படைச்சு அதுக்கப்புறம் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான், அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னும் அட்ரஸே இல்லாத ஆளை கொண்டு ஒரு அட்ரஸ் ஆக்கி விட்டு இவன் தான் ஆளுன்னு நாம அடையாளப்படுத்தினா அவன் கேட்கறான், நான் யாரு தெரியுமான்னு கேட்கறான். ஏன்னா அது அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுவான், இன்னா ஹதைனாஹு ஸபீல, நாம தான் அவனுக்கு பாதையவே காட்டணும். என்னன்னே தெரியாது, எங்க போகணுன்னே தெரியாது, அவனுக்கு நாம தான் வழித்தடத்தையே காட்டணும். ரெண்டு வகையா பிரிஞ்சு போனாங்கிறான். இப்படிலாம் கொண்டு நிறுத்தினால ரெண்டு வகையா பிரிஞ்சு போனான். இம்மா ஷாக்கிரன் ஓ இம்மா கஃபூரா. இவ்வளவும் ஆளாக்கி விட்டு அல்லாஹ்வை முறையாக நினைச்சு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியானவன் ஆயிடுறான். அல்லது அவனெல்லாம் மறுத்து அவன்லாம் கடவுள் கிடையாதுன்னு சொல்லி அவனுக்கு எந்த விதமான நன்றி கடன் செலுத்தாம அவனை மறுத்து அலையக்கூடிய, அப்ப அட்ரஸ் இல்லாத ஆளை சரியான அட்ரஸ்ல ஆக்கி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு வகை ராக்களா பிரிஞ்சு போறாங்க. ஒரு சிலர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹுவை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள். இன்னொன்னு அல்லாஹுவை மறுத்து அவனை நினைக்காது போகக்கூடிய அடியார்களாக இப்படி போறாங்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அப்படியே அவன் சொல்லிக்கிட்டே வருவான். சரி, ஹைர். அதே மாதிரி சூரத்துல் முஸம்மில் எடுத்துக்கிட்டா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தப்பட்டவர்களே, குமில் லைல இல்லா கலீலா, நீங்க கொஞ்ச நேரம் தொழுவுங்க இரவுல, நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா, பாதியோ அல்லது கொஞ்சமோ, ஆக மொத்தத்தில் அந்த நேரத்தில் தொழுதுருங்கோ அப்படின்னு அந்த இரவு நேரத்தினுடைய தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவுசித் அலைஹி, அல்லது கொஞ்சம் நீங்க கூடி கூட தொழுதுங்க. ஓரத்திலில் குர்ஆன தர்தீலா, இறைமறை குர்ஆனை நீங்க அழகான முறையில ஓதுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சகீலா, நம்ம உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த வேத வசனம் இருக்கு, சாமானியமானதல்ல, சகீலாங்கிறான், ரொம்ப கனமானதை நம்ம போட்டிருக்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா இறைமறை குர்ஆனினுடைய கனம், அதனுடைய தாக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தாங்க முடியாது போகும்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என் தொடையில படுத்திருக்கும் போது ஒரு நாள் ஒரு வேத வசனம் இறங்கிடுச்சு ரசூலுல்லாஹ்க்கு. நாங்கள் புரிந்து கொண்டோம், ரசூலுல்லாஹ்க்கு இறை செய்தி வருகிறதுன்னு புரிந்து கொண்டோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அன்னைக்கு என் தொடையில தலையை மட்டும் தான் வச்சிருந்தாங்க, உடல் முழுவதையும் இல்லை, வெறும் தலையை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அந்த தலையை வச்சு படுத்திருக்கிற நேரத்துல வேத வசனம் இறங்குது. அப்ப நான் உணர்ந்து கொண்டேன், வேத வசனம் இறங்குதுன்னு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா தொட முள்ளுலாம் ஒட்டஞ்சிரும் போல இருக்கு, அந்த மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னா. என் தொட முள்ளுலாம் போச்சு, ஒட்டஞ்சு போயிரும் நினைக்கிறேன், அந்த மாதிரி என்னுடைய தொடை முள்ளுகள் அமைந்தது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. அப்படி ஒரு கனமான ஒன்று, அதனுடைய தாக்கங்களும் கனமான ஒன்று. சில நேரங்கள் ஒட்டகத்தில் இருக்கும்போது குர்ஆனுடைய வசனம் இறங்குமா ரசூலுல்லாஹ்க்கு, அப்படியே ஒட்டகம் அப்படியே படுத்துருமா, அப்படியே கீழே படுத்துரும், அதனால எந்திரிக்க கூட முடியாது, அப்படி அந்த அளவுக்கு இது.
அதனுடைய ஆழங்களும் அப்படி. வேத வரிகள் மாத்திரமல்ல, அதனுடைய தாக்கங்களும் அவ்வளவு தாக்கத்திற்குரியதுன்னு இருக்கு. சரி, இப்படி நிறைய இருக்குன்னு வைங்களேன். பொதுவாக ஏதாச்சும் முசீபத்துகள் ரொம்ப சூழ்ந்து இருந்தால் இந்த சூறாவை ஓதுனா அது தட்டி போகும் அப்படிம்பாங்க. ஆமா, இந்த முஸம்மில ஓதுனா ரொம்ப இதா இருக்கு, சக்கடமா இருக்கு, சிக்கலா போய்கிட்டு இருக்கு, சூழல் ரொம்ப கடுமையா இருந்துகிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு, அது நம்மளை விட்டு விலகி செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த லாங்கிற வார்த்தையை கொஞ்சம் நீட்டி கலீலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னா சுனல் கவலன் தகீலா இன்ன நாஷியத்தல் லில்ஹி அஷதுவதான் வாக்கு முகீலா அப்படின்னு சொல்லிட்டு அது தட்டிப்பட்டி போகும்னு சொல்லிட்டு இந்த சூறாவினுடைய தனித்துவத்தை நமக்கு அடையாளப்படுத்துவார்கள். ஜின்ன குறித்து சொல்ல தேவையில்லை. குல் ஊஹிய இலைய அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு கூட ஊஹிய இலை எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அன்னஹு இஸ்தமஅ நஃபுர் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு இறங்கும் போது அவ ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டும் போது ஜின்னுகள் ஒட்டு கேட்குமா, என்னவோ ஓதுறாள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்களுக்கு ஓதி காட்டும் பொழுது ஜின்னுகள் கேட்கும். நஃபரும் மினல் ஜின், ஜின்ல ஒரு கூட்டம், எப்படி மனிதர்கள்ல ஒரு கூட்டம் கேட்கிறாங்களோ அந்த மாதிரி ஜின்னுகள் ஒரு கூட்டம் என்ன செய்யும், அப்படி கேட்கும். யஹ்தி இல்லர் ருஷுதி ஃபஆமன்னா பிஹி, அல்ல அதற்கு நேர்வழி காட்டினா அது அவர்களை கொண்டு ஈமான் கொண்டது, அது இறை வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டது. எது? ஜின்னுகள். நல்ல ஜின்னுகள் இருக்கு. அந்த ஜின்னுகள்ல கெட்ட ஜின்னும் இருக்கு. நல்ல ஜின்னுகள் எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஒலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, எந்த ஒன்றையும் ரப்புக்கு அது இணையாக்கவும் செய்யாது அப்படிங்கிறது அந்த இறைமறை வசனத்துல அப்படி வரணும் வைங்களேன். அப்ப ஜின்னுகள் ரசூல்லாட்ட வந்துச்சான். யார ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்கும் ரசூல் நீங்க தானே. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதுன்கிறான். மனுஷனை ஜின்னை என்ன வணங்க இருக்கு தவிர படைக்கலன்னு சொல்றான். அப்படின்னா ரெண்டுமே உண்டு, ரெண்டுக்குமே குர்ஆன் தான். இந்த குர்ஆன் தான் அவங்களுக்கும், யாருக்கும்? ஜின்னுகளுக்கும் இந்த குர்ஆன் தான், அவங்களுக்கு வேற குர்ஆன் இல்லை, இந்த குர்ஆன் தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஜின்னுகள் கேட்டுச்சான், யா ரசூலல்லாஹ், பகல் நேரத்தை நீங்க மனிதர்களுக்கு ஒதுக்குங்க, இரவுல கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஒதுக்குங்க. ஏன்னா அவங்க இரவுல தான் வருவாங்க. ஜின்னுகள்லாம் என்ன செய்யும், இரவு நேரத்துல தான் அந்த நடமாட்டங்கள் இருக்கு. அல்லாஹ் அப்படி அமைச்சிருக்கிறான். இப்ப சில நேரங்கள் இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்ணுவானா இல்லையா, இந்த இடத்துல இவ்வளவு நல்லா போகணும், அதுக்கப்புறம் இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் ரெண்டு பக்கமும் போய்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கண்ட்ரோல் நடக்குமா இல்லையா? அல்லாஹ் அப்படிதான் கண்ட்ரோலை வச்சிருக்கிறான். மனுஷன் ஜின்னு ரெண்டும் மோதிக்கப்படாதுன்னு சொல்லி காலையில் இந்த கண்ட்ரோலை விட்டுருவோம், நைட்டுக்கு இவங்களை விட்டுருவோம்னு சொல்லி. அதனாலதான் நைட்டு நாம அங்கெங்கெல்லாம் சுத்தக்கூடாது, ஏதாச்சும் வேற வேற இடங்களுக்கு போயிடக்கூடாது. சில சேட்டை பண்ற கூட ஜின்னா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தாக்கி விட்டுரும். அதுகள்லாம் கொஞ்சம் நஜீஸான இடங்கள்ல இருக்கும், ஒதுக்குப்புறமான இடங்கள்ல வாழும். அதான் ஆள் ஆரவாரம் இல்லாத இடத்துக்கு நைட்டு போகாதீன்னு சொல்றதுலாம் இந்த காரணம் தான். ஏன்னா அது பாட்டில் அது போய்கிட்டு இருக்கும். இவன் போய் கிராஸ் பண்ணும்போது வேற ஏதாச்சும் ஆபத்தை உருவாக்கிட்டு போயிடும். அதனால அதுகள் இடத்துக்கு போய் நாம சேட்டை பண்ணக்கூடாது. நைட் நேரங்கள் பெரும்பாலும் இந்த பொந்துல அதுகள்ல தான் அது குடி இருக்கும், பொந்துகள்ல. அதே மாதிரி ஒரு ஆள் ஆரவாரம் இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி அதுகளோட உணவு எலும்புன்னு நாங்க சொல்லலாம். எலும்பு அதோட உணவு. அதனாலதான் எலும்பை நாம சாப்பிட்டா அந்த எலும்பை என்ன செய்யணும், அந்த கறியை சாப்பிட்டா எலும்பு அதை அதுல போட்டு தண்ணியை கழுவி ஊத்தக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு எலும்பு தட்டுல வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, அதுல கை கழுவி அப்படியே தூக்கி போடக்கூடாது. எலும்பு அதுக்குள்ள உணவு, ஜின்னுகள் இதுகளுக்குள்ள உணவு. அதனால எலும்பு என்ன செய்யுங்க, பக்குவமா எடுத்து அது தனியா போட்டுருங்க. அது ஏதோ ஒரு ஜீவராசிக்கு போய் சேரும். ஆக மொத்தத்தில் அந்த இது. ஆனா சில பேர் வாயிலெல்லாம் எலும்பு மாட்டினா ஜின்னுக்கெல்லாம் மிஞ்சாது, முடிஞ்சு போச்சு அதோட. அப்படிலாம் இருக்கு. அது எலும்பானே கண்டுபிடிக்க முடியாது, திரும்ப எலும்புனாலும் எலும்பாது, முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு அது. சரியா? அப்ப இந்த மாதிரி அதுல சிறுநீர் கழிக்க கூடாதுன்னாங்க. சிறுநீர் கழிச்சு சில நேரம் ஜின்னு தாக்கிரும். நைட் நேரங்கள்லாம் அந்த மாதிரி போய் யாராச்சும் ஒரு ஆள் எலும்புன்னு கடந்து அதுல சர்ன்னு சிறுநீர் அடிச்சோம்னா கரண்ட் பாஸ் ஆன மாதிரி ஆயிரும், பெரிய பிரச்சனையா போயிடும். அதே மாதிரி பொந்துகள்ல சிறுநீர் கழிக்காதீங்கன்னாங்க. ரெண்டு பிரச்சனை. ஒன்னு ஏதாச்சும் ஜீவராசி உள்ள வாழும், ஒரு நண்டு வாழலாம், இல்ல ஒரு எலி கூட வாழலாம், ஏதாச்சும் ஒண்ணு உள்ள கிடக்க போகுது, ஒரு பாம்பு கூட உள்ள இருக்கலாம். ஜின்னுகள் எல்லா ரூபத்திலையும் தோற்றம் எடுக்கும். எத்தஷக்கலு பி அஷ்காலின் முகத்தலிஃபான், எல்லா தோற்றத்திலையும் எடுக்கும் ஜின்னுகள். ஏன்னா மலக்குகள் எல்லா தோற்றத்திலும் எடுப்பாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்னன்னா, நஜீஸான பிராணி தோற்றத்துல மலக்குகள் வரமாட்டாங்க. நாய் இருக்குது, 4 கால் இது இருக்குல்ல, அந்த தோற்றங்கள்ல மலக்குகள் வரமாட்டாங்க. ஆனா ஜின்னுகள் அந்த தோற்றம் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க தேவையில்லாம எதையாச்சும் போய் சீண்டி விட்டுறாதியோ. ஆட்கள் இருக்கிற நேரத்துலன்னா பிரச்சனை இல்லை.
இல்லாத நேரமா இருந்ததுன்னா அது பாட்டில் தாக்கிட்டு போயிடக்கூடாது, உங்களை கவனமா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுகள்லாம் செய்யக்கூடாது. இன்னொரு ஜீவராசிக்கு இடைஞ்சல் கொடுக்காதியோ. சில நேரம் ஜின்னா இருந்துச்சுன்னா உங்க பாடு பெரும்பாடா போயிடும், அதாபா போயிடும். அதனாலதான் நீங்க என்ன செய்யணும், கவனமா நடந்துக்கிறோங்கிற எச்சரிக்கையெல்லாம் ரசூலுல்லாஹ் அழகா கொடுப்பாங்க. சரி, அப்ப அதுல நல்ல ஜின்களும் இருக்கு, பள்ளிகள்ல எல்லாம் வரும். இப்ப நாம பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம், ஜின்னுகள் என்ன செய்யும், பள்ளிகளுக்கு வரும். ஆனா பெரும்பாலும் இரவு அமைத்துக் கொள்ளும். சில நேரம் நான் கேட்டிருக்கிறோம், நாம அனுபவிக்கல. பள்ளியில சில நேரங்கள் படுத்து கிடக்கக்கூடிய மோதினாரு சில தூக்கி சில நேரம் ஹவுதெல்லாம் தள்ளி விட்டுருக்குன்னா அப்படி ஏன்டா ஒரு மோதினார் சொன்னார், நம்ம படுத்து கிடந்தா ஹவுதுல தள்ளி விட்டுட்டு அப்படின்றார். அப்ப சில நேரங்கள் அப்படி என்ன செய்யும், அதோடைய பாதைகள் இடையூறுகள் இல்லாத வகையில நம்ம நம்மளுடைய இதை அமைச்சுக்கிறோம். அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். சரி, ஆக மொத்தத்தில் ஜின்னுகள் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. அந்த ஜின்னுகள்ல மூமினான ஜின்னுகளும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட வந்து உபதேசம் கேட்டு செல்லுமா, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்கன்னு. சூரத்துர் ரஹ்மான் இலங்கக்குள்ள ரசூலுல்லாஹ் சஹாபிகள்கிட்ட ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டும் போது அழகா அமைதியா பவ்யமா அடக்கமா சஹாபிகள் எல்லாம் தலை தாழ்த்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் தலையை ஒசத்த மாட்டாங்க. சஹாபிகள் அப்படிதான், அப்படி பழகிட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு போன்ற பெருமக்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால இருந்தோம்னா அப்படியே தலை சாத்தி இருப்போம். ஒரு சின்ன சில பேர்லாம் சஹாபிகள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா மேல வந்து குருவிகள் விளையாடுமா, ஏதோ ஒரு மரம் இதுல இருக்கிற மாதிரி அப்படி மேல வந்து நிக்குமா, தொழுகையில் நின்றாலே அப்படி நிக்குமா. சரியா? அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க, எல்லாம் அமைதியா அடக்கமா கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏமா நேத்து இரவு இதே சூறாவை நான் ஜின்னுகள்கிட்ட ஓதி காட்டினேன். அப்ப ஜின்னுகள் எல்லாம் கூடிடுச்சு, எல்லாம் வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஜின்னுகள்கிட்ட இந்த சூறா ஓதி காட்டினேன். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அப்படி அழகா கேட்டுட்டு இருந்தது. அப்படி خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான் அஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான் வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வவலஅல் மீசான் அல்லா தத்கவு ஃபில் மீசான் وأقيموا الوزن بالقسط ولا تخسروا والأرض وضعها لله فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان சொல்லிட்டு வரக்குள்ள அவன் அத்தாட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்பான், ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமா துகதிபான், ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமா அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமா துகதிபான். அந்த ரப்பிக்குமா இருக்குல்ல, ரப்பிக்குமான்னா என்ன, ரப்புக்க அப்படின்னா உன் இறைவன், ஒரு ஆள் சிங்குலர், ரப்புக்க உன் இறைவன், ரப்புக்குமா உங்க ரெண்டு பேரோட இறைவன் அர்த்தம். குமான்னா ரெண்டு பேர், கும்னா மூணு. அதான் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களின் மீதுன்னு பன்மையா சொல்ற வார்த்தை. அந்த குமா அப்படிங்கிறது க குமா கும், அந்த க ரப்புக்க ரப்புக்குமா. இங்க ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமான்னு வருதுல்ல, உங்க ரெண்டு பேருடைய இறைவன். இந்த ரெண்டு பேர் இறைவன், ரெண்டு பேர் யாரு, மனிதனும் ஜின்னும். அதுதான் அங்க சொல்றான்ல, ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமா துகதிபான். உங்கள் இருவர் இந்த அத்தாட்சிகள்ல உங்கள் இரு சாராரில் நீங்கள் இதுல நீங்க எதை பொய்யாக்க போறீங்க. மரஜல் பஹரேனி எல்தகியான், ரெண்டு கடல் சந்திக்குது, பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், அதுக்கு இடையில திரை இருக்குது, ரெண்டுமே சந்திக்கிறது இல்ல, நடுவுல திரை இருக்கு, மேல பார்த்தா ஒரு திரையும் இல்ல. இப்படி கையை விட்டா இங்கேருந்து அங்க போகுது, அங்கேருந்து இங்க வருது, எல்லாம் கடந்து போயிட்டு வரத்தான் செய்யுது. ரெண்டு நிறம் வித்தியாசப்படுது, தரம் வித்தியாசப்படுது. ஆய்வு செஞ்சு பார்க்கறான், தரமே வித்தியாசப்படுது. இந்த தண்ணீரை எடுத்து வெயிட் போடுறான், இந்த தண்ணீரை எடுத்து வெயிட் போடுறான். ரெண்டு சந்திக்கிற தண்ணீர், ஆனா பக்கத்திலே ரெண்டு எடுத்து வெயிட் போட்டா இது வெயிட் வேற, இதுல வெயிட் வேற, இதுல இருக்கக்கூடிய வளங்கள் வேற, இதுல இருக்கக்கூடிய வளங்கள் வேற, இதுல இருக்கக்கூடிய சுவை அதுல சுவை, இப்படி எல்லாமே வேறுபடுது. ஆனா எந்த விதமான திரையும் கண்ணுக்கு தெரிகிறதுக்கு இல்ல. கைய உள்ள விட்டா திரை இல்லாம போயிட்டு வரத்தான் செய்யுது. இது ரப்புட குதிரத் இல்லையா? உலகத்துல இந்த மாதிரி யாரினாலாவது செய்ய முடியுமா? எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கட்டும், அரசனா இருக்கட்டும், செஞ்சிட முடியுமா? காட்டு பார்ப்போம். அப்ப இத படைச்சவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? உங்கள் இரு சாராரில் நீங்கள் இதை அத்தாட்சியில் இதில் நீங்கள் எதை பொய்யாக்க போகிறீர்கள்? இல்லன்னு சொல்லிட முடியுமா? அல்லாஹ் இல்லன்னு அர் ரஹ்மான் ஆரம்பிப்பான், ரஹ்மான். சரியா? அப்ப இதை நான் ஓதி காட்டுன்னு இந்த ஃபபிஐ ஆலாயி ரப்பிக்குமா துகதிபான்னு வரக்குள்ள அந்த ஜின்னுகள் அப்படியே எல்லாம் சேர்ந்து லா பிஷையின் மின் நிஅமிக நுகதிப் ரப்பனா ஃபலக்கல் ஹம்து, ரப்பா எங்கள் இறைவா, லா பிஷையின் மின் நிஅமிக நுகதிப்,
உன் அருள்ல எந்த ஒன்றையும் நாங்கள் பொய்யாக்க முடியாது. லா பிஷைஇம் மின் நிஅமிக, உன் நியாமத்துல எந்த ஒன்றையும் நுகதிப், நாங்க பொய்யாக்க முடியாது. ரப்பனா, எங்களை படைச்சு பரிபாலிக்கிறவனே, ஃபலக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும். யார் சொன்னவா? இந்த ஜின்னுகள் எல்லாம். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் சொன்னோனே ஒட்டுமொத்த ஜின்னு சேர்ந்து லா பிஷைஇம் மின் நிஅமிக நுகதிப் ரப்பனா ஃபலக்கல் ஹம்து அப்படின்னு. خلقل إنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان لا بشيء من نعمك அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் எல்லாம் சேர்ந்து லா பிஷைஇம் மின் நிஅமிக். ஒவ்வொன்னும் அல்லாஹ் கேட்கிற கேள்வி. இந்த இதுல எதை நீங்க பொய்யாக்க போறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேள்வியும் ரப்புல்லா எங்ககிட்ட கேட்கிறான்னு சொல்லி அது எல்லாம் சொல்ற அழகான பதில் இருக்கு பாருங்க. உன் நியாமத்துல எந்த ஒன்றையும் நாங்க பொய்யாக்கவே முடியாது. நாயனே, உனக்கே எல்லா புகழும் சொல்ற அந்த வார்த்தை, அந்த இது எவ்வளவு அழகா பதில் சொல்லுது தெரியுமா? நீங்களாம் அப்படி அமைதியா இருக்கிறீங்களேன்னு. அந்த நேரம் கேட்ட சஹாபிகள் அமைதியா இருந்தா அதுக்கப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். ஆனா அந்த சஹாபிகளோட சுண்ணத்தை தான் நாம இதுவரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கிறோம். யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. ஆனா சொல்லி இருக்கிறோமா? ஏற்கனவே சொல்லிதான் இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒண்ணு சொன்னில இந்த ஃபபிஐயால ரஹ்மத்துல்லான்னு அது என்னன்னு கொஞ்சம் எழுதி தாங்கல. நாங்களும் ஓதும் போது ஓதுறமேன்னு யாராச்சும் கேட்போமான்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளவு அதபா ஒழுக்கமா பவியமான ஆட்கள் இல்லையா? யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, அசரத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. கேட்டுக்கிட்டு அவர் எழுதி தர வச்சு கஷ்டத்தை கொடுத்து ஏன்னா இதாகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறோம் கடைசி வரைக்கும். ஹைர், அவ்வளவு தூரம் ஜின்னுகள் அவ்வளவு ஆற்றலா இருக்குமா, அவ்வளவு வலிமையா இருக்குமா. ஹைர், அது மாதிரி நூன் ஒல் கலம் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்கிறான். நூன்னா இது எழுத்து, பேனா. ஒல் கலமி ஒமா யஸ்துரூன், பேனாவின் மீது, அது எழுதக்கூடிய எழுத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அது வேதத்தை குறித்து தான் சொல்றான், அல்லாஹ்வுடைய கலாமுகளை சொல்றான். மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன். அல்லாஹ் அங்க அடி நாயகமே அல்லாஹ்வுடைய அருளால, மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக, உங்க ரப்புடைய நியாமத்தால நீங்க மஜ்னூன் கிடையாது. நீ அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொன்னா? பைத்தியம்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த வார்த்தையை சொன்னான். அந்த கால குறைஷி காஃபிர்கள் தான் இல்லையா, அவன் ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த வார்த்தையை சொன்னான். அல்லாஹ் சொல்றான், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், நீங்க பைத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எடுக்குவான். உங்களை குறித்து எவன் சொன்னான்னு அவன் தான் பைத்தியக்காரப்ப. நீங்க பைத்தியமா? இல்ல இல்ல, நீங்க எவ்வளவு அழகான குணத்துல இருக்கிறியோ. இன்னக்கல அலா ஹுலுகின் அதீம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஸதுபிஸிரு வ யுபஸிரூன், நீங்களும் பாக்குறீங்க அவங்களும் பாக்குறாங்க, பார்க்கட்டும் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே. பெரும் சவால் அல்லாஹ் விடுறான். பி ஐயிக்குமுல் மஃப்தூன், உங்கள எவன்டா குழப்பம் செய்றவன் பார்த்துருவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த வார்த்தையை சொன்னபோது, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு அவமரியாதையான வார்த்தை யாராவது சொல்லுவான்னா அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹ் வாய் திறக்க மாட்டாக. ரசூலுல்லாஹ் வாய் திறக்காம இருக்கும்போது அல்லாஹ் வாய் திறந்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த ஒரு ஷைத்தான் சொன்னான் இல்லையா, யா ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செய்யறாக, வாராக. ரசூலுல்லாஹ் அப்படியே வாராக, வரக்குள்ள பள்ளிக்குள்ள அப்படியே போறாக. அவங்க மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த புள்ள அப்போ வஃபாத். அந்த புள்ள மட்டும்தான் அப்படியே தழுவி கால் அப்படி மேலே ஏறுற மாதிரி, அப்படி கொஞ்சம் மேலே ஏறி வர அளவுக்கு இருந்துச்சு. புள்ள தவழ்ந்து மேலே வந்து மடியில உட்காரும் இல்லையா, அந்த வயசு வரைக்கும் அந்த புள்ள தான் இருந்துச்சு. இப்ராஹிம் அவன் மட்டும்தான். அப்துல்லா, காசிம் அவெல்லாம் வந்து சின்னதுலே பிறந்ததுல பண்ணிட்டாங்க, கை குழந்தையா இருக்கும் போதே. இந்த புள்ள தான் தவழ்ந்து வந்து மேலே ஏறுமா. தவழ்ந்து வந்து மேலே ஏறுற அளவுக்கு அந்த இப்ராஹிம்ங்கிற புள்ள இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மகனார் மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா மூலமா பிறந்த புள்ள. அந்த புள்ள தவழ்ந்து ஏறும். பொதுவாக குழந்தையில ஒரு பிள்ளை வஃபாத் ஆகும் போது ஒரு பெற்றோருக்கு கவலை கொடுக்கும். அதே சமயத்துல ஒரு பருவம் அடைந்து வரக்குள்ள வஃபாத்துங்கும் பொழுது அது கொஞ்சம் கூடுதல் கவலை கொடுக்கதானே செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையை தாங்கிட்டு வராக. எதை தெரிந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, புள்ள பிறந்த வஃபாத்து செய்தி போது ரசூலுல்லாஹ் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாக. ரசூலுல்லாஹ் அப்படியே கண்ணில் கண்ணீர் வடியுது. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்களா?
எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீங்க ஆறுதல் சொல்லுவியா, இப்ப உங்களுக்குங்கும் போது நாங்க எப்படி யார சொல்லலாம், தாங்க இப்படி அழுகிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது இரக்கத்தின் அடையாளம், நாங்க கருணை இரக்கத்தின் அடையாளம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய கவலைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாங்கிட்டு வாராக. அப்படி தாங்கிட்டு வரக்குள்ள அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த சூழலை பார்த்துக்கிட்டு அவன் யாரு, ஆசிபுன் வாயிலுங்கிறவன் அப்படி வெளியே நின்றுகிட்டு பார்த்துட்டு அவன் இந்த ஜவான் மாதிரி 10 தடிமாடை பெத்து வச்சிருக்கிறான். அவ்வளவு ஜவானா இருப்பான், 10 தடிமாடை பெத்து வச்சிருக்கிறான், 10 ஆம்பளை புள்ள அவன்கிட்ட இருக்கு. ரசூலுல்லாஹ் இவ்வளவு கவலையோட உள்ள வராங்க. வரக்குள்ள அவன் பார்த்துட்டு ரசூலுல்லாவை பார்த்து என்னதான், அதாவது எதிரியா இருக்கட்டும், பிடிக்காதவங்க எல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு நோவினை கொடுக்கறதுக்குன்னு ஒரு நேர காலம் வேணாமா, இந்த நேரத்துல பார்த்து ஒரு வார்த்தையை கடுமையா சொல்லிட்டான். போறாரு பாரு, அபுத்தர் போறாரு பாரு அப்படின்ட்டான். அவன் கூட இருக்கிற ஆள்கள்ட்ட சகாக்கள்கிட்ட சொல்றான், நான் அபுத்தர் போறாரு பாரு அப்படின்னா வாரிசு இல்லாதவர் போறாரு பாருன்ட்டான். ரசூலுல்லாவை பார்த்து நான் அபுத்தர் போறாரு பாரு, வாரிசு இல்லாதவர் போறாரு பாரு, இருந்ததும் போயிடுச்சு அப்படின்ட்டு வார்த்தையை சொன்ன உடனே அங்கிருந்து இறங்குது, வஹி இறங்குது. இன்னா ஆத்தைனா கல் கௌசர், ஐயமே உங்களுக்கு நாம வாரிசு இல்லைங்கிறானே. வாரிசுன்னு என்ன அர்த்தம், தாங்கிட்ட எல்லாரும் வந்து நிக்கணும், அதான் வாரிசு. யாருப்பா இவங்கெல்லாம் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம், வாரிசுகள். அவன் நமக்கு பிரயோசனமா இருப்பான், எல்லாம் இதானே. நாயகமே உங்களுக்கு தந்திருக்கிற கௌசர் இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்த உம்மத்தும் அங்கதான் வரணும், ஒட்டுமொத்த உம்மத்தும் அங்கதான் வரணும், உங்ககிட்ட தான் வரணும். அப்படிப்பட்ட கௌசரை தந்திருக்கிறோம். அந்த ஆயத்தின் பின்னில் பெருமக்கள் சொல்லுவாங்க, கௌசர் அப்படிங்கிறது ஃபாத்திமா நாயகியும் குறிக்கும்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட கியாமத்து வரைக்கும் துண்டிக்காத வாரிசுக்குரிய ஒரு சீதேவியை நாம தந்திருக்கிறோம். நல்லா சொன்னான், இன்ன ஆத்தீனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்னு சொல்லிட்டு, இன்ன ஷானி அக்க, உங்க விஷயத்துல, அதாவது உங்களை இப்படி வார்த்தை பயன்படுத்தினா பாருங்க, தகாத வார்த்தை, ஹுவல் அபுத்தர், அவன் தான் அபுத்தர்னா, அவன் தான் ஆண் வாரிசு இல்லாதவன். ஆயத்து தான் இறங்கிச்சு, ரசூலுல்லாஹ்க்கு கவலை தான், ஆயத்து இறங்கிடுச்சுங்கிற கவலை தான். 1 by 1 10 பேரும் செத்தான். எல்லாம் தடிமாடா இருந்த என்ன நோய் வந்துச்சுன்னு தெரியாது. ஒருத்தன் அப்புறம் சாவான், அதுக்கப்புறம் அவன் சாவா, அடுத்தவன் சாவான்னு சொல்லி 10 பேரும் செத்து போனான். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல நாக்க பாத்திரமா சுழட்டணும்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல்ல உஹதுல வேணும்னே ரசூலை கொல்லணும்னு சொல்லி வந்த ரசூலுல்லாஹி பல்ல அடிச்சு உடைச்சான். யாரு, மிகப்பெரிய வம்பன் இப்னு கமியா. கடைசி என்ன ஆகி போச்சு, அவன் ஒரு பல்ல தான் உடைச்சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல. இப்னு கமியா அதற்கு பின்னால இருந்தா அவனோட வாரிசு எல்லாருக்கும் பொக்கவாயா போயிட்டான். அத்தனை பேரோட பல்லும் விழுந்துரும், எவன் பல்லும் நிக்காது, அத்தனை பேர் பல்லும் விழுந்துரும். அப்படி அல்லாஹ் தஆலா சோதிச்சான். இங்க மஜ்னூன்னு சொன்னவன் யாருன்னா, அந்த வலீத் இப்னு முகைரான்னு ஒருத்தன் கடந்தான். அந்த ஷைத்தான் தான் ரசூலை பார்த்து நான் மஜ்னூன் அப்படின்னா, பைத்தியம் அப்படின்னா, பெரும் சேட்டெல்லாம் பண்ண அந்த வலீது. அப்ப அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிட்டே இருந்தான், ஒரு வசனத்தை இறக்கிட்டான். அந்த வசனம் தான், ஒலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம் மன்னாஇன் லில் கைரி முஅ்ததின் அஸீம் உதுல்லிம் பஅத ذلك ஸனீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கனான். நாயகமே உங்க விஷயத்துல சொல்றானே அந்த பையன், அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, இழிவானவன், இழிவு கேவலமானவன். அல்லாஹ் சொல்றான் கேவலமானவன், ரொம்ப பொய் சத்தியம் செய்யறவன். அது மாத்திரமல்ல, ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பினமீம், குறை கூறி திரியறவன், கோல் சொல்லிக்கிட்டு அலையிறவன், நடக்கிறவன். ஏன்னா அதுக்கப்புறம் மன்னாஇன் லில் கைரி, நன்மைகளை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கிறவன். முஅ்ததின் அஸீம், பாவம் செய்யறவன், பெரும் பாவம் செய்யறவன், வரம்பு மீறி போறவன், அடுக்குறான் வரிசையா. எத்தனை வார்த்தை. அவன் மஜ்னூன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், ரசூலை பார்த்து மஜ்னூன் ஒரு வார்த்தை சொன்னான். அல்லாஹ் அடுக்குனான் பாருங்க. அவன் இழிவானவன், பொய் சத்தியம் செய்யறவன், குறை கூறி திரியறவன், கோல் சொல்லி அலையிறவன், நன்மை எல்லாம் தடுக்கிறவன், வரம்பு மீறி திரியறவன், பெரிய பாவி. இத்தனையும் சொன்னா கடின சித்தம் உடையவன், உள்ளமெல்லாம் இறுக்கம் அடைஞ்சவன். சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அதான் கடுமையான வார்த்தை, உத்துல்லின் பஅத ذلك ஸனி. இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அடித்தளமான ஒண்ணு இருக்கு. அவன் வேசிக்கு பிறந்தவன்ட்டான், அவன் ஒழுங்கா பிறக்கலன்ட்டான், ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்ட்டான், அவன்
அவன் அவ தாய் வந்து கணவனுக்கு சேர்ந்து பிறக்கல இந்த பயல, இன்னும் ஒரு ஆணோட சேர்ந்து பெத்து போட்டா இவனை அப்படின்னு அட்டிக்கி விட்டுட்டான்ல. குர்ஆன்ல நீ நம்ம ஓதுன நூன் வல்கலம்னு ஆரம்பம் முதல் ரக்காத்துல ஓதுனோம் இல்லையா, அதுல வந்து வரிசையா அட்டிக்கிட்டான். இந்த வசனம் வெளியே வருது, ஓதிதான் ஆகணும். இறைமறை இல்ல, கியாமத்து வரைக்கும் இருக்கு, இல்ல கியாமத்தை தாண்டி இருக்கும், நாளைக்கு சொர்க்கத்திலயும் இருக்கும்ல இந்த வசனம். இந்த வசனம் இறங்கி ஓதி காட்டப்பட்டாச்சு. ஓதி காட்டுனா இப்ப அதாவது எப்பவுமே இந்த கெட்டவனும் சேருவான் பாருங்க, அவனோட நாம சேரக்கூடாது என்னைக்குமே. நம்மளையும் கெடுத்து விடுவான் மாத்திரம் அல்ல, கெட்டவன் கெட்டதுக்கு மாத்திரம் தான் பயன்படுவான். அத்தனை பேர் சேருவான், அவன் எல்லாம் சேர்ந்து இன்னொருத்தனை கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பான், அவனை குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான் இன்னொருத்தனை. ஆனா இதுல எவனாவது ஒருத்தன் இங்கேருந்து இப்படி பிரிஞ்சு அவன் வெளியே போனான்னு வைங்க, இவனை பத்தி ஆரம்பிச்சிருவாங்க. மாப்பிள்ள இன்னும் போறான் பாரு, இவன் எப்படிப்பட்ட அயோக்கியம் தெரியுமா, இவன் படுமோசமான பையா, இவன் அன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். அடுத்து ரெண்டாவது ஒருத்தன் போவான், அடுத்து அவனை பத்தி வேலை நடக்கும். இந்த கடைசி 2 பேர் இருப்பான் பாருங்க, அப்ப எல்லாருமே ஆக மட்டமான பயல்வல்ல. ஒருத்தனை பத்தி இன்னும் தெரியும்ல. இந்த வசனம் இறங்கினதோட சஹாபிகள் கூட ஓதிதான் காட்டினாங்க அமைதியா. ஆனா அந்த ஷைத்தானுலாம் என்ன பண்ணானோன்னா, அட வலீதுற கேஸ் தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டானோ. இந்த வலீதுற கேஸ் தெரியுமா, அவன் அம்மாவுக்கு பிறக்கலையாமாப்பா, அவன் அம்மா அவனோட அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க ஓடுது, நெருப்பா பத்திட்டு எரியுது. வலீது போன உடனே எல்லாரும் நான் வர்றான் எப்படியா வாரான்னு சொல்லி ஆளை காட்டின உடனே, கேட்டியா உன்னை பத்தி என்ன வந்திருக்கு பத்தியா அப்படின்னு. என்னடா என்ன பத்தி வந்திருக்குன்னா, இந்த மாதிரி முகமது ஒரு இதை டே ஒழுங்கா சொல்லு, யாரு சொன்ன இந்த விஷயத்த, முகமது அவங்க ஓதிர் காட்டியிருக்காப்பா, நல்லா தெரியுமா அவர் தான் ஓதினாருன்னு அப்படின்னா. ஆமா அவர் தான்ப்பா ஓதி காட்டிட்டு இருக்கிறாருன்னா. சத்தியமா சொல்லு இல்லைன்னா ஒன்ன கொண்டுருவான்னு. ஆமாப்பா அவர் தான்ப்பா ஓதி காட்டினாருன்னா. நேரா வீட்டுக்கு போனான், பெரிய தடியை தூக்குனான், வாழை தூக்குனான், கரெக்டா போய் அம்மாட கழுத்துல வச்சுட்டான். முகம்மது எனக்கும் அவருக்கும் ஒத்து வராது, நான் ஏத்துக்க மாட்டேன் அவரை, அவர் மார்க்கம் நான் ஏத்துக்கல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் சத்தியம் தான் பேசுவார், உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டார், பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது அவருக்கு. மரியாதையா சொல்லிரு இல்லைன்னா கழுத்துல போட்டு உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டான். அவன் நடுங்கி போய் ஆமாடா உன் அப்ப ஆண்மை இல்லாத பைய அப்படின்னு உடைச்சு விட்டுட்டான். காட்டுல போய் ஒரு ஆட்டிடையும் கிடந்தா அவனோட தான் நான் சேர்ந்து ஒன்ன பெத்தேன்ட்டான். வந்துச்சா வெளியில்லைன்றான். வலியுற செய்தி வெளியே வந்துட்டு பெருமக்கள் ஒண்ணு சொல்லுவாக, நல்லா புரிந்துக்கணும். பெருமக்கள் ஒண்ணு சொல்லுவாக இந்த ஆயத்தின் பின்னணியில இப்ப இத்தனை குணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எதனால அந்த குணங்கள்லாம் அவன்கிட்ட குடி கொண்டுச்சுன்னா பிறப்பு சரியில்லாததுனால ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த செய்திக்கு பின்னால ஒண்ணு போடுவாக, ரசூலுல்லாஹுவை பத்தி யாராவது தரை குறைவாக பேசுறான்னு சொன்னா பிறப்பு சரியில்லாதவனாலதான் பேச முடியும் வாங்க, நடத்த கெட்டவனாலதான் பேச முடியும், நடத்த ஒழுங்கானவனால பேச முடியாது. ரசூலுல்லாஹ் பத்தி தகாத வார்த்தை யாராவது பயன்படுத்துறான்னா மேற்படியா யாருங்கிறத விளங்கிக்கோங்கிறாங்க. யோக்கியமான ஆளு கிடையாது, அவன் பிறந்தவன் பிறப்பு சரியில்லாத பிறப்பு, ஒண்ணு விபச்சாரத்துல பிறந்து இருக்கணும், இல்லன்னா குறைஞ்சபட்சம் அந்த தரத்தை பொறுத்து இருக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு விமர்சிக்கிறான்ட்டு, இல்லன்னா தாய் ஹைதுடைய நேரத்துல சேரக்கூடாத நேரம் இருக்கு இல்லையா, அந்த ஹைதுடைய நேரத்துல அப்பங்காரம் காலை போட்டு பெற்றிருப்பான், அந்த நேரத்துல சேரக்கூடாது, நஜீஸ் கலக்கும், அதோட சேர்ந்து அந்த நேரத்துல பிறந்திருக்கணும், அல்ல நயவஞ்சகங்கிற முத்திர குத்தப்பட்டிருக்கணும். இந்த 3 தான் அப்படிங்கறது பெருமக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சீதேவிகளை அப்படிப்பட்ட மூதேவிகளுடைய கூட்டத்துல நம்ம சந்ததிகள் யாரும் வந்துடாம அல்லாஹ் பாதுகாப்பானா. எல்லாமே சீதேவிகளாக நல்ல ஒழுக்கமான தூய்மையான மரபுகளோட அல்லாஹ் தாலா நம்ம சந்ததிகள் எல்லாம் அமைச்சு தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணிய செய்கிற நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அவர்களின் மூலமாக ஈடேற்றம் பெற்ற நல்லோர்கள் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நாளைக்கு மறுமையிலையும் அவங்களுடைய சிறப்பான கண்ணியங்கள் எல்லாத்தையும் நம்ம நேரடியாக இருந்து பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய உம்மத்துங்கிற பெருமையோடு அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை நாம் எல்லாம் கண்ணியத்தோடு சந்திக்கிற பெரும் நசீப தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்
ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.